இது ஒரு ஆத்ம காதல் கதை எபிசோட் 6. போன எபிசோடில் பார்த்தோம் காமிக்கோட ட்ராப்பில் அவங்க மாட்ட போகிறாங்களா இல்லையா, ஒரு பண மோசடியில் சிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. எந்த நிலையில் அவங்க வந்து ஹீரோயினை நோக்கி போக போகிறாங்க, ஹீரோ தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அவங்க நம்ம பாஸ்ட் எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஒரு நிலையான தன்மையோடு அவங்கள நோக்கி வராங்க. அவங்களுக்கு தடையாக இருந்தது 5 ஆஃப் பென்டிகிள்ஸ். அந்த பண பிரச்சனை தான் அவங்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் இப்போது எந்த எனர்ஜியில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனவேதனையில் இருக்காங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. பாஸ்ட் ரீடிங்லேயும் அதாவது எபிசோட் 5லேயும் அதுதான் இருந்தது. எல்லா எபிசோடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் பார்க்கலாம். அந்த காமிக் விரிச்ச வலையில் விழுந்துட்டாங்களா, நீங்கள் தான் அவங்களோட உண்மையான சொத்து அப்படின்னு உணர்ந்துட்டாங்களா, தேடி வர்றது உண்மையான காதலா இல்லை உங்களை வந்து கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரத்துக்கான ஒரு விடுதலை கருவியாக பயன்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக இந்த பர்சன் வந்து காமிக் ட்ராப்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. எங்கே பாருங்கள், வாட் கிஃப்ட் அவைட்ஸில் வந்து கிளிட்டர். இந்த காமிக் எனர்ஜி வந்து நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணி இந்த பர்சனை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக் எனர்ஜி ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஃபேமிலி சொத்து தர மாட்டேன்னு சொல்கிறது, பிளாக் மேஜிக் பண்ணி உங்களையும் அவங்கள பிரிக்க நினைக்கிறது, எனர்ஜி மேனிப்புலேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த காமிக் எனர்ஜி நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அது வந்து ஒரு கிளிட்டர் வந்து கோல்டு வந்து தங்கம் மாதிரி வந்து ஜொலிக்குமே தவிர, கிளிட்டர் வந்து தங்க மாதிரி ஜொலிக்கும், ஆனால் உண்மையான தங்கமாக இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த புரிதல் இந்த மாஸ்க்கு நிச்சயமாக வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோ இங்கேருந்து எங்கே போக போகிறாரு உங்களை நோக்கி வரத்துக்கு, அதாவது ஹீரோயினை நோக்கி வரத்துக்கு என்ன எஃபர்ட்ஸ் போட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களோட இணைய போகிறீங்களா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக 2 லீட் கார்ட்ஸ் இங்கே வைக்க போகிறோம். அதாவது சீக்ரெட், இந்த சீக்ரெட்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு எனர்ஜியை செக் பண்ணதுக்காக இந்த 2 கார்ட்ஸையும் வைக்கலாம். இதை நம்ம அப்புறமா ரிவீல் பண்ணலாம். இந்த எனர்ஜி செக்இன் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ அந்த நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டிகிள்ஸை எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். யார் எனர்ஜியில் இருக்குது இந்த பர்சன், மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது ஹீரோ இந்த காதலை விட தயாராக இல்லை. அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இல்லாமல் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணது எல்லாமே வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஃபேமிலி துரோகம். அவங்க கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிறது ஃபேமிலி பெட்ரேயல். மேபி பிரதர் எனர்ஜி ஃபேமிலி சேர்ந்து அவங்கள வந்து பெரிய துரோகம், ஃபினான்ஷியல் லாஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காமிக் எனர்ஜியும் உடந்த ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. உங்களை நினச்சா அவங்க மனசு உருகுது. 6 ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி, உங்ககிட்ட வர துடிக்கிறாங்க, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க உங்களுக்கு செய்கிற நியாயம்னு நினைக்கிறாங்க. உங்களோட சேர்ந்து வெற்றி வேணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பற்றின, அதாவது ஹீரோயின் பற்றின அவங்களுக்கு புரிதல் எப்படி, நீங்கள் தான் எம்ப்ரஸ். புது ஆரம்பம் உங்களோட வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த காமிக் எனர்ஜி திரும்ப திரும்ப அவங்கள வந்து ஒரு ட்ராப்குள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த ட்ராப்பில் அவங்க சிக்க தயாராக இல்லை. ரொம்ப ரகசியமாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. 9 ஆஃப் காயின்ஸ், கிங் ஆஃப் காயின்ஸ். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போயிட்டுருக்காங்க. நைட் ஆஃப் காயின்ஸில் பார்த்தோம், இங்கே 9 ஆஃப் காயின்ஸ் அண்ட் கிங் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி. ஸோ அவங்க கிராஜுவலாக முன்னாடி போயிட்டு தான் இருக்காங்க. ஃபினான்ஷியல் ட்ராப்பில் சிக்கலை, பட் அவங்களே வந்து அவங்க சொந்த காலில் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்கன்னு நினச்சாங்க, ஆனால் நீங்கள் அவங்கள விட்டு போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. மேபி இந்த பர்சன் ஏதாவது செஞ்சுருக்கலாம், அந்த காமிக் எனர்ஜியோட போயிருக்கலாம், சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த காமிக்கோட உண்மையான முகத்தை அவங்க பார்க்குறாங்க. அதனால் இது ஃபீனிக்ஸ் எனர்ஜி. இது இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க உயர்ந்து எழுந்து திரும்ப பிறந்து உங்களை நோக்கி வர போகிறாங்க. ஸோ நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ், 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் ரெண்டுமே இந்த பர்சனோட எனர்ஜி இல்லை நம்ம பார்த்த எனர்ஜி இங்கே வந்து கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இட்ஸ் லைக் மிரர் எனர்ஜி. இங்கே அதே எனர்ஜி தான் இங்கேயும் இருக்குது. இந்த பர்சனுக்கு காமிக்கை பற்றின புரிதல் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி, நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அபண்டன்ட்டான லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸ், ஆப்வியஸாக நீங்கள் தான் டிவைன் ஃபெமினின், மெஜிஷியன். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை இந்த பர்சனால் பார்க்க முடியுது. நீங்கள் பியோர் மேஜிக். யார் பியோர் மேஜிக்? ஹீரோயின். உங்ககிட்ட ஒரு உண்மையான ஒரு ஒளி இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, சிறு நிறைவு இருக்குது. உங்களை ரொம்ப இந்த பர்சன் மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களையும் இந்த காதலையும் தடுக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் நடக்குது. அதெல்லாம் விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த பர்சனை சுற்றி நிறைய ட்ராமா, அதனால தான் நீங்கள் விலகி போயிட்டீங்க. உங்கள் கப்பை, உங்களோட காதலை ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்கீங்க. இது யாருக்கு பொருந்துமோ, அதாவது யார் கைகளில் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து இந்த மாதிரி நினைக்கிற பக்கம் போகிறது, இட்ஸ் லைக் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களோட காதல் ரொம்ப பரிசுத்தமானது, ரொம்ப ஆத்மார்த்தமானது. அதனால தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்களால இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கிறது உங்களோட காதல் தான்.
நேற்று ஈவினிங் அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ பாருங்கள். அதில் வந்து உங்களோட காதல் வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து கெட்ட சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ரீடிங்கில் சொல்லியிருப்பேன். அதோட ரீடிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஹெரஃபன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்க. இங்கே உங்களோட காதல், உங்களோட அன்பை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்குது. இட்ஸ் லைக் ஏஸ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ். நீங்கள் வந்து ஒரு வாரியர் எனர்ஜி. உங்ககிட்ட எந்த ரிசோர்ஸும் இல்லை, ஆனால் நீங்கள் சண்டை போடுறத நிறுத்தவே இல்லை. எதுக்காக? இந்த காதலுக்காக. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அதுதான் இங்கே, அதாவது ஹீரோயின். இது எந்த எனர்ஜி உங்களுக்கு போகிறதுனால அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 8 ஆஃப் காயின்ஸ், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பலமாக உருவாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து. 6 ஆஃப் கப்ஸ், இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஏஸ் ஆஃப் காயின்ஸ், டவர் மூமெண்ட். ரொம்ப ஷாக்கிங்காக ஸ்டார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் பர்சன், இல்லைனா வந்து இது ஃபேமிலி, ஃபாதர் ஃபிகர், இந்த கனெக்ஷனை வந்து முறிக்க ட்ரை பண்ணிங்க. ஏன்னா வந்து 6 ஆஃப் கப்ஸை வந்து தொடர்ந்து வர்றது டவர் மூமெண்ட். இந்த காதல் கை கூடி வர நேரத்தில் இதை வந்து உடச்சிருக்காங்க யாரோ. இது வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன். பட் உங்களை பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னா பிளாக் பண்ண முடியாது. மேபி உங்களை பிளாக் பண்ண நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு டவர், பிரபஞ்சத்தோட டிவைன் இன்டர்வென்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இல்லைனா ரொம்ப ஷாக்கிங்காக வந்து சில விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 2 சீக்ரெட் கார்ட்ஸை ரிவீல் பண்ண போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே பிரபஞ்சம் என்ன எனர்ஜியை வச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்த வரைக்கும் நைட் ஆஃப் பென்டிகிள்ஸும் இங்கே இல்லை, 5 ஆஃப் பென்டிகிள்ஸும் இல்லை. பிரபஞ்சம் அதை எவ்வளோ அழகாக செக்யூர் பண்ணிட்டாங்க. அவங்க 2 எனர்ஜிலேருந்துமே அதை பிரபஞ்சம் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 சீக்ரெட் கார்டு என்ன, இந்த எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா நம்ம பிரபஞ்சத்தோட எனர்ஜிக்கு போகலாம். ஸ்டே டியூன்ட். இங்கே பார்த்தீங்க, ஓ வாவ், இங்கே பார்த்தீங்களா காமிக் எனர்ஜி, அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ காமிக் நினச்சிட்ருக்கு லக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கும், அவங்க பண்ணுறது எல்லாத்துலேருந்தும் அவங்க தப்பிச்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த காமிக் எனர்ஜி ஸ்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாஸ்குலினுக்கு கிடைச்ச கிளாரிட்டி வேறு லெவல் ஆஃப் கிளாரிட்டி. எதனால்? உங்களை பற்றின ஒரு புரிதல் ரொம்ப ஷாக்கிங்காக இந்த பர்சனுக்கு புரிய வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக, ரீசெண்டாக. இங்கே பாருங்கள் என்ன புரிதல். இவங்க வந்து இப்போ தனிமையில் இருக்காங்க. தனிமையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, இதுதான் அவங்களோட உண்மையான காதல், டிவைன் லவ். இதை முறிக்கிறதுக்கு வர சதி தான் இந்த காமிக் எனர்ஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த காமிக் எனர்ஜியோட ரெப்பிட்டேட்டிவ் அட்டம்ப்ட்ஸ் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது நம்ம பிரபஞ்சத்தோட ரீடிங்குள்ளே போகலாம், எனர்ஜிக்குள்ளே போகலாம். பிரபஞ்சம் என்ன வச்சுருக்காங்க, உங்களை ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்லேருந்து காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்சன் வந்து பிரபஞ்சம் சொன்னதை கேட்டனால ஒரு பெரிய ஆபத்துலேருந்து, இந்த காமிக்கோட ட்ராப்லேருந்து தப்பிச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த காமிக் ட்ராப்பில் அவங்க மாட்டியிருந்தாங்க அப்படின்னா இப்படி தான் சிக்கி தவிச்சிருப்பாங்க. உங்களையும் வந்து பெரிய 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 லாஸ்லேருந்து பிரபஞ்சம் காப்பாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிலலாம் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. நைட் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜியை பிரபஞ்சம் எடுத்துகிட்டு மாஸ்குலினுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க. மாஸ்குலினுக்கு கிங் ஆஃப் காயின்ஸ். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே இனிமேல் கிடையாது. இந்த மாஸ்குலின் வந்து ஒரு பிளேயராக இருந்திருந்தாங்க அப்படின்னா நோ, இனிமேல் அது கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்க போகிறாங்க. இனிமேல் நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஃபெமினன் எனர்ஜி நீங்கள் ஆல்ரெடி போராடி நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க. இட்ஸ் லைக் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி தான். கம்யூனிகேஷன் இன்னுமே வந்து இந்த மாஸ்குலின் கிட்ட பிரபஞ்சம் கைகளில் தள்ள. ஏன்னா இந்த மாஸ்குலின் அவங்க இன்னும் பறிச்சிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எரிமலை வெடிச்சிருக்க வேண்டியது, அது உங்கள் 2 பேர்த்து வாழ்க்கையிலையும். ஆனால் பிரபஞ்சம் அதை தடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த காமிக் எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கையை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியாமையே உங்களை காப்பாற்றிருக்காங்க. 2 ஆஃப் கப்ஸும் இன்னும் பிரபஞ்சத்தோட எனர்ஜியில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த காமிக் எனர்ஜி வந்து இந்த மாஸ்குலின் கிட்ட போய் இட்ஸ் லைக் அ காப்பி கேட், நான் தான் உன்னோட டிவைன் லவ் அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றி இந்த பர்சன், இங்கே பாருங்கள் 5 ஆஃப் காயின்ஸும் பிரபஞ்சம் தடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாஸ்குலினை ட்ராப்பில் போட்டு அவங்களோட பணத்தை சுருடிக்கணும், இல்லைனா அவங்கள வந்து இந்த காதலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு பிளான் பண்ணது நடக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், த பீஸ்ட், பியூட்டி அண்ட் த பீஸ்ட். இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப கெட்டவனாக உருவாக்கி நீங்கள் வந்து அவங்கள வெறுத்துடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் உங்களோட உண்மையான அன்பு இது எல்லாத்தையுமே நடக்க விடாமல் தடுத்துருச்சு. பிரபஞ்சம் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு தான் கேள்வி கேட்குறோம், அடுத்தது என்ன அப்படின்னு. நீங்கள் அடுத்தது மாஸ்குலின் என்ன செய்ய போகிறாங்க இந்த எனர்ஜியில், இப்போ ப்ரெசன்ட் எனர்ஜியில் காமிக் எனர்ஜி திரும்ப அட்டம் பண்ண போகிறாங்க. பட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக தான் திரும்பிட்டுருக்கு. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்கள் எனர்ஜியில் தான் பார்த்தோம். ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட வந்தாச்சு. பிரபஞ்சம் வந்து த டேபிள்ஸ் டர்ன்ட், நிறைய பிளாட் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக முடிஞ்சிச்சு. பிளாக்கேஜ்,
கிங் ஆஃப் கப்ஸ். ஓ மை காஷ். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ஓ மை காஷ். பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி, திரும்ப டெவில் எனர்ஜி. இது எது ட்ரை பண்ணுறாங்க? இந்த டெவில் வந்து, இது வந்து ரொம்ப தெளிவான ரீடிங். இந்த மாஸ்டர் வந்து இந்த காமிக்கோட ட்ராப்புக்கு விழுந்தாங்க அப்படின்னா இந்த காதல் இனிமேல் அவங்கள வந்து இந்த பிரபஞ்சம் வந்து டிவைன் மாஸ்குலினாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களோட தகுதியை அவங்க இழந்துருவாங்க. மேபி இது வந்து லாஸ்ட் சான்ஸ், ஒரு எச்சரிக்கை மாஸ்குலின் எனர்ஜிக்கு. இது பாரு, நீ நிறைய தடவை சைக்கிள் ரிப்பீட் பண்ணிட்டேன், இன்னொரு தடவை இந்த காமிக் ட்ராப்பில் விழுந்து அப்படின்னா உனக்கு இந்த காதலும் கிடையாது, உன்னோட ஸ்தானத்தை நீ இழந்துருவ அப்படிங்கிற வார்னிங்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஹெர்மிட் மூடில் இருக்கனால இந்த காமிக் எனர்ஜி திரும்ப ரொம்ப ஆக்ரோஷமாக ட்ரை பண்ண போகிறாங்க. இந்த ஆக்ரோஷமாக அவங்க முயற்சி பண்ணுற அந்த விஷயம் பலிதமாகுமா? இந்த மாஸ்குலின் இந்த ட்ராப்பை கடந்து வருவாங்களா? இப்போ அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது, அவங்க இந்த ட்ராப்பில், இந்த ப்ரெசன்ட் ட்ராப்பில் சிக்கலை, இந்த மணி ட்ராப் அதில் வந்து அவங்க சிக்கிக்கல. அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க, மாட்ட போகிறதில்ல. பட் திரும்ப பார்த்திங்கன்னா காமிக் எனர்ஜி வந்து உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. அந்த அட்டாக்ல வந்து நீங்கள் மாட்ட போகிறீங்களா, இல்லை மாஸ்குலின் மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போது அடுத்த எபிசோடுக்கான லீட். வாவ், வெரி கிளியர் மெசேஜஸ். 9 ஆஃப் சோர்ட்ஸ். இது யாருக்கு? ஓ, ஏஸ் ஆஃப் கப்ஸ். சூப்பர் டூப்பர் கிளைமேக்ஸ், பிளாட் ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேதனையான சூழ்நிலையை இனிமேல் அனுபவிக்க போகிறது, நீங்களாகட்டும் மாஸ்குலின் ஆகட்டும். இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் காமிக் எனர்ஜிக்கு. ஏன்னா நம்ம டெவில் எனர்ஜி பார்த்ததில்ல, மாஸ்குலின் வந்து இந்த காமிக்கோட ரியல் ஃபேஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பம், அதாவது பிரபஞ்சம் வந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கையை உங்களோட எனர்ஜியில் கொண்டு வந்து தரப்போகிறாங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு வந்துருச்சா? இப்போது நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க? கமிட்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்களோட காதல் ரொம்ப ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. இந்த காதல் நீங்கள் கைகளில் பிடிச்சிட்டிங்க, அதாவது ஃபெமினன். நீங்கள் தான் இங்கே வந்து உண்மையான ஹீரோயின் ரோல் ப்ளே பண்ணுறீங்க. மாஸ்குலின் கொஞ்சம் தடுமாறி என்ன சொல்கிறது, வில்லன்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வர போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் கேஷுவலாக ஃபேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டுருக்கீங்க. யூ ஆர் த கைட் ஹியர். அதனால தான் உங்களுக்கு காதல் வந்து கை கூடத்துக்கான தருணத்தை பிரபஞ்சம் தரப்போகிறாங்க. இது எப்படி இந்த காமிக்கு இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி வரப்போகுது, நீங்கள் காதலேருந்து எப்படி முன்னாடி போக போகிறீங்க, எப்படி யூனியன் நோக்கி இந்த எனர்ஜி போக போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.